எவ்ரிவன். கியூட் பிஜி 2025ல மைக்ரோபயாலஜி ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம மைக்ரோபயாலஜி பத்தி ஒரு கம்ப்ளீட்டான அனாலிசிஸா இருக்க போது. ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டில அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன கேட்குறாங்க, அதோட டெஸ்ட் பேப்பர், சிலபஸ், எந்தெந்த ரெக்கமெண்டட் புக்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டுமே இல்லாம ஒரு போனஸ் பாயிண்ட்டா இங்க நெறைய பேர் வந்து மைக்ரோபயாலஜி தட் இஸ் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்காக டெஸ்ட் பேப்பர் கோட் சூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்ட்டா? ஸோ நம்மளோட மைக்ரோபயாலஜிக்கான டெஸ்ட் பேப்பர் கோட் P03. ஸோ அந்த ஒரு சிங்கிள் டெஸ்ட் பேப்பர வச்சு நீங்க நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க டேட்டா சயன்ஸ் படிக்கலாம், பயோடெக்னாலஜி படிக்கலாம், எம்பிரியாலஜி படிக்கலாம், ஹியூமன் ஜெனடிக்ஸ், ஈவன் பயோ ஏஐ. ஸோ இந்த மாரி நம்பர் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்காக இருக்கு. இது எதுவுமே தெரியாம கூட நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கோட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோல அது ஒரு போனஸ் பாயிண்ட்டா அத பத்தியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க மைக்ரோபயாலஜி சுத்தி நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அத கவர் பண்ணிட்டு, அந்த டெஸ்ட் பேப்பர் கோட வச்சு நீங்க இன்னும் என்ன மாரி டிஃபரெண்ட் கோர்சஸ்லாம் படிக்கலாம்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நீங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தா, ஓகே நெக்ஸ்ட் எம்எஸ்சில நான் மைக்ரோபயாலஜி தான் பண்ணணும். அப்படி கிடையவே கிடையாது. தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோல அதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இட் வில் பி கிரேட் எக்ஸ்போஷர் ஃபார் யூ ஆல். ஓகே. ஸ்டார்ட்டிங் வித் தட் இன்னைக்கோட நமக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே வந்துட்டு முடிய போகுது கரெக்ட்டா? ஸோ யாராவது இப்போ வரைக்கும் கரெக்ஷன் விண்டோல எதுவும் கரெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மட்டும் போய் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு நைட்டு தட் இஸ் February 12 நைட்டு 11:50 PM ஓட அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுக்குமே நமக்கு சிமிலர் பேட்டர்ன் தான். நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா தான் இருக்க போது. கம்ப்யூட்டர்ல தான் நீங்க வந்து எம்சிக்யூ வந்துட்டு ஆன்சர் பண்ண போறீங்க. அண்ட் டியூரேஷன் 90 மினிட்ஸ் நமக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோபயாலஜிக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்ல, அத பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரப்போது. 75 கொஸ்டின்ஸ் வரும். 90 மினிட்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அண்ட் கொஸ்டின் டைப் வந்து எம்சிக்யூ. மார்க்கிங் ஸ்கீம் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா +4. சப்போஸ் தப்பா பண்ணீங்கன்னா -1 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. And eligibility criteria, marking scheme, medium of question paper, structure of question paper, and question paper code, etc. வந்து ஆல்ரெடி நம்ம கியூட் பிஜிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுல ஜென்ரலா என்னென்ன டீடைல்ஸ் தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜென்ரிக்கா ஏதாவது டீடைல் வேணும்னா அதுல போய் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்ம மைக்ரோபயாலஜி பத்தி தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் எலிஜிபிலிட்டி அண்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டியில நம்ம பார்க்கலாமா? ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. அங்க உங்களுக்கு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி குடுக்குறாங்க. அண்ட் டெஸ்ட் பேப்பர் கோட் எஸ்சி சயன்ஸ் கொஸ்டின் பேப்பர் 3. ஸோ எஸ்சி கியூபி 03. ஓகே. இங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க எதுல முடிச்சிருக்கலாம்னா, எய்தர் இன் மைக்ரோபயாலஜி, ஹியூமன் ஜெனடிக், நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், பாட்னி, ஜூவாலஜி, பயோகெம், பயோடெக், பிளான்ட் சயன்ஸ், டைரி சயன்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரீஸ், பப்ளிக் ஹெல்த் ஆர் எனி அதர் லைஃப் சயன்ஸ். அதாவது நீங்க லைஃப் சயன்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இதுக்கு எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம்ஸுமே இருக்கு. அதாவது கேண்டிடேட் வந்து நீங்க ஜெனரல் கேட்டகரியில வருவீங்கன்னா 60% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் சிஜிபிஏன்னா 6.5 ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10. 10க்கு வந்து நீங்க 6.5 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் சப்போஸ் நீங்க வந்துட்டு இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி என்சிஎல்ல வரீங்கன்னா நீங்க 6 சிஜிபிஏ இருந்தா போதும். அண்ட் பெர்சன்டேஜா இருந்தா 55%. ஓகேவா? அண்ட் சப்போஸ் நம்ம வந்துட்டு எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 5.5 சிஜிபிஏ வச்சிருந்தா போதும். அண்ட் 50% வந்துட்டு பெர்சன்டேஜ்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்பதான் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பத்தி நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது வந்து எல்லா காலேஜ்க்குமே இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. நம்ம குயிக்கா எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா. ஓகே. எந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் நீங்க பார்த்துக்கணும். அதுல எவ்வளவு மார்க் இருக்கணும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் தான். ஸோ அங்க வந்துட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்கன்னா, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எய்தர் இன் லைஃப் சயன்ஸ் ஆர் மெடிக்கல் சயன்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லிலருந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் முடிச்சிருக்கணும் மைக்ரோபயாலஜில. ஸோ இதுல நீங்க எந்த யூனிவர்சிட்டியில எந்த லைஃப் சயன்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான் இந்த யூனிவர்சிட்டியில. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். இங்க வந்து நமக்கு மாலிகுலர் மைக்ரோபயாலஜி குடுக்குறாங்க. இது எல்லாமே எம்எஸ்சி கோர்ஸ் தான். அதனால தான் நான் வேற எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்த்தது பாருங்க மைக்ரோபயாலஜி. இங்க நம்ம பார்க்குறது மாலிகுலர் மைக்ரோபயாலஜி. ஸோ இங்கேயும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பிஎஸ்சி வித் 60% ஆஃப் மார்க். ஓகே. இங்க வேற எந்த கேட்டகரியுமே அவங்க குடுக்கல. எஸ்சி, எஸ்டி. மேபி நீங்க இந்த காலேஜோட வெப்சைட்ல இன்னும் ஆ வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டில நமக்கு எதுவுமே அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ 60% மார்க் எந்த கேட்டகரியா இருந்தாலும் அண்ட் இங்க வந்து சில சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜி, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஜெனடிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இதுல முடிச்சிருந்தா தான் மாலிகுலர் பயாலஜிக்கு எலிஜிபிளா இருக்க முடியும். அண்ட் ஓகே.
இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இங்க எலிஜிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இங்க நமக்கு குடுக்குறது எம்எஸ்சில அப்ளைடு மைக்ரோபயாலஜி. ஓகே. ஸோ இங்க என்ன டிகிரி கேட்கறாங்கன்னா, மினிமம் அக்ரிகேட் மார்க் ஆஃப் 50%. இங்க 50% இருந்தா போதும். அண்ட் நீங்க வந்துட்டு பாட்னி, ஜூவாலஜி, பயோடெக், மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, லைஃப் சயன்ஸ், என்வைரன்மென்டல் சயன்ஸ் இது ஏதாவது வந்துட்டு நீங்க மேஜர் சப்ஜெக்ட்டா படிச்சிருந்தீங்கன்னா, இதுல நீங்க எலிஜிபிள். ஓகே. பிகாஸ் சில காலேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, எனி லைஃப் சயன்ஸ் கோர்ஸ் குடுத்துருந்தாங்க. சில காலேஜ்ல இந்தந்த கோர்ஸ் தான் நீங்க படிச்சிருந்தா தான் எலிஜிபிள்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாரி தான் நீங்க காலேஜ் அதுல என்ன எலிஜிபிலிட்டி அது எல்லாமே பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சில சம் ஆஃப் த டாப் காலேஜ் எங்க மைக்ரோபயாலஜி கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு. அங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜி செல்ஃப் ஃபினான்சிங்ல இருக்கு. ஸோ எல்லா காலேஜ்லயுமே வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் கவர்ன்மெண்ட் எல்லா காலேஜ்லயும் இல்ல சாரி. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் கவர்ன்மெண்ட் செல்ஃப் எய்டட் இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு அவங்க மைக்ரோபயாலஜில செல்ஃப் ஃபினான்சிங்ல குடுக்குறாங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்னா ஜெனரலி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுதான் டிஃபரெண்ட். ஒரு பிரைவேட் கோட்டா மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்றது செல்ஃப் ஃபினான்சிங்ல தான் பண்றாங்க. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. இங்க டெஸ்ட் பேப்பர். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல டெஸ்ட் பேப்பர் கோடுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்க எல்லாத்துக்குமே நமக்கு கொஸ்டின் பேப்பர் 03 அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க இங்க குடுத்துருக்காங்கல்ல, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதியிருந்து அவங்க கேட்டிருக்க மார்க் எடுத்தாலே நீங்க வந்து மைக்ரோபயாலஜிக்கு வந்து எலிஜிபிள். புரியுதா? இந்த குடுத்துருக்க எல்லா 10, 12 எல்லாமே நீங்க எழுதணும்னு இல்ல. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதினாலுமே ஓகே தான். நீங்க SP3 03 இல்லாம சப்போஸ் சிஓ, கியூபி 19 முடிச்சிருந்தாலுமே நீங்க இதுக்கு எலிஜிபிள். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? அதனால தான் இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் பேப்பர் கோட் இருக்கதையுமே நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியணும்னு. அண்ட் இங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலயும் என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்ட்ரீம், மைக்ரோபயாலஜி ஆக்சுவலி இங்க நெறைய இருக்கு. என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த லைஃப் சயன்ஸ்லாம் இல்லாம, நீங்க எம்பிபிஎஸ் ஆர் பிஃபார்ம் ஆர் பிடிஎஸ், பேத்தாலஜி, பாராமெடிக்கல் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே இங்க எலிஜிபிள்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்க வந்து 50% ஆஃப் த மார்க் எடுத்திருக்கணும் அதுல. அது மட்டுமே இல்லாம, சப்போஸ் இங்க மேல இருக்க எல்லா கேட்டகரி ஸ்டூடண்ட்க்கும் குடுத்து முடிச்சும் சீட் நமக்கு வந்துட்டு ஃப்ரீயா வேக்கன்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் யார் அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னா, நீங்க வந்து 24 கிரெடிட்ஸ் வச்சிருக்கணும். இந்த கீழ இருக்க ஏதாவது ஒரு கோர்ஸ மைனர் கோர்ஸா எடுத்து நீங்க 24 கிரெடிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது பயாலஜி, மெடிக்கல் ஸ்ட்ரீம் ரிலேட்டட் கோர்ஸ், மைக்ரோபயாலஜி, எம்பிபிஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் இங்க வந்துட்டு எலிஜிபிலிட்டி. அது மட்டுமே இல்லாம மார்க்ஸும் வந்து சொல்றாங்க. சப்போஸ் எஸ்சி, எஸ்டி இல்லாம மீதி எல்லாருக்குமே மினிமம் ஆஃப் 50% ஆஃப் த மார்க் இருக்கணும். நீங்க எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரில வந்தீங்கன்னா, 45% மார்க் இருந்தா போதும். ஸோ இங்கேயுமே மேக்ஸிமம் ஆஃப் த கோர்ஸ்க்கு இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதான் நீங்க எம்எஸ்சில படிக்கலாம். அண்ட் இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணல சாரிப்பா. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து இங்கேயுமே பாருங்களேன், நமக்கு 2 கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க. நீங்க 03 முடிச்சிருந்தாலும் ஓகே, 17 முடிச்சிருந்தாலும் ஓகே. இந்த ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதியிருந்தீங்கனாலே நீங்க மைக்ரோபயாலஜிக்கு இந்த காலேஜ்ல அப்ளை பண்ணலாம். நான் காலேஜ் நேம் கரெக்ட்டா மென்ஷன் பண்றேன். சாரி ஃபார் தட். அண்ட் இங்க வந்துட்டு பாஸ் அண்ட் மினிமமா எதுவுமே இங்க குடுக்கல. நீங்க மைக்ரோபயாலஜி, ஜூவாலஜி, பாட்டனி இந்த மாரி ஏதாவது ஒரு அலைடு ஃபீல்ட் ஆஃப் பயாலஜிக்கல் சயன்ஸ் அதாவது லைஃப் சயன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலே எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா வந்து எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்கறாங்க, என்னென்ன டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்ளை பண்ணணும், எந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்கன்னு ஐடியா வந்துருச்சா? ஸோ எலிஜிபிலிட்டி பத்தி நம்மளுக்கு ஓரளவு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அத நீங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி மட்டும் தான் படிச்சிருக்கணும்னு இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணணும். நீங்க ஜூவாலஜி, பாட்டனி முடிச்சிருந்தா கூட எம்எஸ்சில மைக்ரோபயாலஜி நம்ம பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் மாலிகுலர் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி நமக்கு நெறைய கோர்சஸ் தராங்க. ஸோ எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காலேஜ்ல மட்டும் தான் நான் இந்த கோர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரல. இது உங்களோட ஒரு ஐடியா குடுக்கறதுக்காக நான் இந்த காலேஜ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மாரி நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. உங்களோட நியர்பை காலேஜ் பாருங்க. இல்ல உங்களுக்கு எந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசையோ அந்த காலேஜ நீங்க சூஸ் பண்ணி அங்க மைக்ரோபயாலஜி இருக்கான்னு பார்த்து, நீங்க தான் இதுக்கு மேல போய் ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? நான் சில காலேஜஸ் மட்டும் உங்களுக்கான ஒரு ஐடியா குடுக்குறதுக்கு ஒரு டாப் காலேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இன் டீட்டெயில் வேணும்னா, நீங்க எந்தெந்த காலேஜ்ல இருக்குன்னு நீங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. சப்போஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் காலேஜ் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் கோட். ஸோ டெஸ்ட் பேப்பர் கோட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே சயன்ஸ் கொஸ்டின் பேப்பர் 03 தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க இதுல ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே நீங்க மைக்ரோபயாலஜிக்கு அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இது மாரிலாம் செக் பண்ணுங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ ஒரு ஒரு காலேஜா பாருங்க. உங்களோட கோர்ஸ் எங்கெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு. ஸோ டெஸ்ட் பேப்பர் கோட் நமக்கு இதுதான்.
இது வந்து மைக்ரோபயாலஜி ஆர் அப்ளைட் மைக்ரோபயாலஜி நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்துட்டு நீங்க அந்த அஃபிஷியல் போர்ட்டல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு சயன்ஸ் சப்ஜெக்ட்ல 3ஆ இருக்கும். அதனால தான் நமக்கு சயன்ஸ் கொஸ்டின் பேப்பர் 3 ஓகேவா? அப்ளைடு மைக்ரோபயாலஜின்னு அதோட சிலபஸும் இப்ப நம்ம குயிக்கா பார்த்துரலாம். ஸோ சிலபஸ் வந்து நமக்கு பேசிக்கா 8 டாபிக்ஸ் குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? ஸோ என்னென்ன 8 டாபிக்ஸ் நமக்கு இருக்கு? மைக்ரோபயாலஜி குடுத்துருக்காங்க. சைட்டாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்ல அகெயின் நம்ம 12th படிச்ச மெண்டல் லாலருந்து எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதெல்லாம். தென் பயோகெமிஸ்ட்ரி, பிசியாலஜி, பயோடெக்னாலஜி, பயோடெக்னிக்ஸ். பயோடெக்னிக்ஸ்ல கூட ஒரு 5 6 டெக்னிக்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். குரோமேட்டோகிராஃபி, சென்ட்ரிஃபியூகேஷன் அந்த மாரி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அண்ட் இம்யூனாலஜி அண்ட் எக்காலஜி ஓகே. ஸோ 8 மேஜர் டாபிக்ஸ் நம்ம மைக்ரோபயாலஜி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த 8மே உங்களுக்கு வந்துட்டு தரோவா இருக்கணும். ஸோ இதுல இன் டீட்டெயிலா நம்ம குயிக்கா பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த மாரியே மைக்ரோபயாலஜி. இதுல வந்துட்டு இதெல்லாம் தான் டாபிக்ஸ் ஓகே. ஹிஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணி நெறைய டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ மைக்ரோபயாலஜி கீழ நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அண்ட் சைட்டாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ்ல வந்துட்டு ஸோ பேசிக்கா நம்ப ஸ்கூல்ல படிச்ச நெறைய டாபிக்ஸுமே இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அண்ட் ஆப்வியஸா நீங்க காலேஜ்லயுமே படிச்சிருப்பீங்க. அண்ட் சைட்டாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரில வந்துட்டு உங்களுக்கு புரோட்டீன்ஸ், என்சைம் இதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் பிசியாலஜி, தென் கமிங் டூ பயோடெக்னாலஜி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தென் பயோடெக்னிக்ஸ்ல நான் சொன்ன மாரி பாருங்க. உங்களுக்கு குரோமேட்டோகிராஃபி இருக்கு, எலக்ட்ரோஃபோரேசிஸ் இருக்கு, மைக்ரோஸ்கோபி, சென்ட்ரிஃபியூகேஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி ஓகே. 5 தான் குடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு இம்யூனாலஜி கேட்குறாங்க. அண்ட் லாஸ்ட்டா எக்காலஜி. ஓகே. எக்காலஜில ஈஸியாவே நம்ம கொஞ்சம் ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ஓரளவுக்கு நீங்க அதெல்லாம் கதை மாரியே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கு நீங்க இன் டெப்த்தா டைம் குடுக்கறத விட, மீதி நமக்கு டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, பயோடெக் ஆர் பயோகெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் டாபிக்கு. ஸோ எக்காலஜில கொஞ்சம் கதை மாரி படிக்க உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, அந்த மாரி படிச்சீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். நமக்கு மண்டையிலயும் நல்லா போய் நிக்கும். ஸோ சிலபஸ் பத்தி நமக்கு டவுட் இல்லையே. டெஸ்ட் பேப்பர் பார்த்தாச்சு, சிலபஸ் பார்த்தாச்சு. ஸோ சிலபஸ்க்கு உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் வேணும்னாலும் கேளுங்க. நான் குடுக்க ட்ரை பண்றேன். இந்த 1 மந்த்க்குள்ள எப்படி முடிக்கிறதுன்னு. அண்ட் கமிங் டூ புக்ஸ் ஃபார் மைக்ரோபயாலஜி. நமக்குன்னு வந்துட்டு சில புக்ஸ் எல்லாம் தேவைல்ல இது ப்ரிப்பேர் பண்றதுக்கும். ஸோ இந்த 4 புக் வந்து ஒரு ரெக்கமெண்டட் புக். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல புக் இருந்தா உங்க காலேஜ்ல அட்வைஸபிளா இருக்க புக் எதா இருந்தாலும் பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் புக் ஃபார் த கியூட் பிஜி எக்ஸாம். மேக்ஸிமம் ஆஃப் த டாபிக் வந்து இந்த 4 புக்ல கவர் ஆயிடும். ஓகே. ஸோ நீங்க புக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவ அதோட இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேயா இருந்தா வாங்குங்க. இந்த புக்கோட எல்லா லிங்க்குமே நான் கீழ குடுத்துருக்கேன். ஈவன் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லயும் இருக்கு. நீங்களும் அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கோட லிங்க்லாம் வந்துட்டு நீங்க அதுலருந்தே போய் வாங்கிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து நானு லிங்க் கீழ குடுத்துருக்கேன். இது எதுக்காகன்னா, இந்த டைம்ல நமக்கு ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க இதுல வந்து டாபிக் வைஸ் நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா நான் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். கரெக்ட்டா? ஸோ ஒரு ஒரு டாபிக்கும் வந்துட்டு கீழ எவ்ளோ கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே நான் கீழ குடுத்துருக்கேன். அதுல டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே குடுத்துருக்காங்க. ஸோ அத நீங்க சால்வ் பண்ணும்போது, நீங்க ஒரு ஒரு டாபிக் முடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த புக்ஸோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா கீழ இருக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கிட்ட ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் இருந்தா, உங்களோட சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட வாங்கி உங்களால ரொம்ப காசு செலவு பண்ண வேணாம். அவங்க கிட்டயே இருந்தா ஈஸியா அத வச்சு படிச்சுக்கோங்க. அப்புறமா இதுதான் நம்மளோட மெயின் போனஸ் பாயிண்ட். அதர் கோர்ஸ் ஓகேவா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே. பட் எனக்கு பார்க்கறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஒரு சிங்கிள் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு எவ்ளோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் படிக்க முடியுது கரெக்ட்டா? ஸோ மைக்ரோபயாலஜி முடிச்சா அது மட்டும் தான் போகணும்னு இல்லாம நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் யுனிவர்சிட்டி ஆஃப் கேரளால உங்களுக்கு எம்எஸ்சி இன் டேட்டா சயன்ஸ் அண்ட் பயோ ஏஐ நீங்க படிக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் கோட்ல நெறையவே இருக்கு. நீங்க இந்த கோர்ஸ் இந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்தா தான் முடியும்னு இல்ல. பட் இதுல ஒன் ஆஃப் த டெஸ்ட் பேப்பர் கோடா நம்மளோட மைக்ரோபயாலஜி டெஸ்ட் பேப்பர் கோடும் இருக்கு. தெரியுதா? ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்றேனா? இல்லல்ல. ஸோ இதுல 15 டெஸ்ட் பேப்பர் கோட் இருக்குல்ல. அதுல மைக்ரோபயாலஜி கோடும் டெஸ்ட் பேப்பர் கோடுமே ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நீங்க எடுத்து நல்ல மார்க் எடுத்திருந்தா, இந்த காலேஜ்ல நீங்க டேட்டா சயன்ஸ் அண்ட் பயோ ஏஐ படிக்கலாம். ஸோ அத தான் சொல்ல வரேன். அண்ட் இங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து 3 ஆர் 4 டிகிரி பேச்சுலர்ஸ் கோர்ஸ் நீங்க சாரி 3 ஆர் 4 இயர்ஸ் நீங்க பேச்சுலர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ எய்தர் சயன்ஸ், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், மெடிசின் ஏதாவது ஒண்ணுல அண்ட் 60% ஆஃப் த மார்க் மினிமமா கேட்குறாங்க. ஓகே. சப்போஸ் நீங்க ரிசர்வ்டு கேட்டகரில இருந்தீங்கன்னா, சம் சம் ரிசர்வேஷன் இருக்கும். மார்க்ஸ்ல கம்மி பண்ணுவாங்க. 50 ஆர் 55 மார்க்ஸ் இருந்தா போதும்னு. உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரில. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு. இங்க வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. அதனால தான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்ளோ நேரம் நம்ம பார்த்த கோர்ஸ்லாம் எம்எஸ்சி
இதா இருந்துச்சுல்ல, இங்க வந்து டிப்ளமோன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளியரா பார்த்துக்கோங்க. ஒரு கோர்ஸ் பார்க்கும்போதே அது எம்எஸ்சியா என்ன, எம்டெக்கா அந்த மாரி எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நீங்க படிக்கலாம். இதுக்குமே நம்மளோட டெஸ்ட் பேப்பர் கோடும் நம்ப எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க கரெக்ட்டா? அண்ட் இந்த அட்மிஷன் கிரைட்டீரியாலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அ ஜம்முக்கு அந்த மாரி சேமா தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலா படிச்சு பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்துட்டு நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல குடுக்குறேன். அண்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் ஜம்முலயே நீங்க ஹியூமன் ஜெனடிக்ஸ் படிக்கலாம். எம்எஸ்சி இன் ஹியூமன் ஜெனடிக்ஸ். இதெல்லாம் எவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங் தான். ஆல்ரெடி இங்க நம்ம இன்னொரு கோர்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங்ல பார்த்திருந்தோம்ல. அந்த மாரி இந்த கோர்ஸுமே செல்ஃப் ஃபினான்சிங் தான் குடுக்குறாங்க. நம்மளோட கொஸ்டின் பேப்பர் 03யும் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் இதோட எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எந்த லைஃப் சயன்ஸ் படிச்சிருந்தாலுமே இந்த கோர்ஸ்க்குலாம் எலிஜிபிளா தான் இருக்கிற மாரி இருக்கும். அண்ட் வேற என்ன டிஃபரெண்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி நீங்க படிக்கலாம். எம்டெக் இல்ல எம்எஸ்சி. ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு எம்எஸ்சில பயோடெக்னாலஜி பண்ண முடியும். அண்ட் உங்களோட எலிஜிபிலிட்டி இங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒண்ணு நீங்க பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். பயோடெக், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி ஆர் எனி ஆஃப் த அலைட் ஹெல்த் சயன்ஸ் கோர்சஸ் தட் இஸ் லைஃப் சயன்ஸ். இதுல ஏதாவது நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி படிக்கலாம். அண்ட் இன்னொரு கோர்ஸ் வந்துட்டு கிளினிக்கல் எம்பிரியாலஜி. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்க, நீங்க பிஎஸ்சி வந்துட்டு லைஃப் சயன்ஸ் சப்ஜெக்ட்ல முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இது எது முடிச்சிருந்தாலுமே வந்துட்டு இந்த மாரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லன்னா, நீங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி, ஜூவாலஜி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயன்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் குடுத்துருக்கிறதே தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இது 2ம் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷி லிங்கம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல. பட் இது வந்து விமென்ஸ்க்கு மட்டும் தான். மென்க்கு இது கிடையாது. இது கேர்ல்ஸ்க்கான காலேஜ் மட்டும் தான். ஓகே. ஸோ இதுவுமே நான் சொல்றேன். இந்த கோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரண்டான கோர்ஸ்ன்னு இல்ல. இத நான் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நீங்க மைக்ரோபயாலஜி மட்டுமே எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இல்லாம, நீங்க டேட்டா சயன்ஸ் படிக்கலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹியூமன் ஜெனடிக்ஸ் இந்த மாரி எவ்ளோ கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கோட வச்சு என்னென்ன வேற டிஃபரெண்ட் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாருங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு டைம் இல்லன்னா கூட எக்ஸாம் முடிச்சுட்டு நமக்கு உடனே ரிசல்ட் வராதுல்ல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அந்த டைம்ல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மைக்ரோபயாலஜி படிச்சா திருப்பி மைக்ரோபயாலஜி தான் படிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஸோ எல்லா கோர்ஸ்க்குமே இது வந்துட்டு அப்ளிகபிள். ஓகேவா? இப்ப அதர் கோர்சஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சதுல்ல. எந்தெந்த கோர்ஸ் நமக்கு டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டிஃபரெண்ட்டான கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டில இருக்குப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்கள மாரி மைக்ரோபயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்துட்டு இன்னும் அனாலிசிஸ் போயிட்டுருக்கு. அதனால அது மட்டும் நானு அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ப்ளீஸ் அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலருந்து அத உங்களுக்கு கண்டிப்பா குடுக்க பார்க்குறேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட குட்டி, குட்டி சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடணும்னு மோட்டிவேட் ஆகும். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. பை.